காலை வணக்கம் குழந்தைகளே! இன்று நாம் முதல் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பாடம் 1 கடற்கரைக்கு செல்வோமா? என்ற பாடத்தினை கற்றுக்கொள்ள போகிறோம். வாங்க இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்லலாமா? முதலில் பக்கம் எண் 5இல் உள்ள படங்களை நன்றாக உற்று நோக்குங்கள். படத்தில் என்னென்ன காண்கிறீர்கள்? என்னென்ன கடைகள் அங்கே இருக்கின்றன? வாங்க. கடல் காட்டப்பட்டுள்ளது. கடலின் நடுவே கப்பல் செல்கிறது. கடலுக்கு மேலே பறவைகள் பறந்து செல்கிறது. குழந்தைகள் ஆசையாக வாங்கும் மத்தளம், ஊதல் போன்ற விளையாட்டுப் பொருட்கள் விற்கப்படுகின்றன. அதன் அருகில் அப்பளம் விற்கப்படுகிறது. குழந்தைகள் அதனை வாங்கி உண்கின்றனர். காகமோ அப்பளத்தை கொத்திச் செல்ல காத்திருக்கிறது. அதன் அருகில் உள்ள தள்ளுவண்டியில் பல வகை பழங்கள் விற்கப்படுகின்றன. குழந்தைகள் பணத்தை கொடுத்து பழங்களை வாங்கி உண்கின்றனர். அதன் அருகில் நாய் அமைதியாக அமர்ந்திருக்கிறது. இந்த பக்கம் வாங்க. ஒரு மனிதன் குதிரையில் சவாரி செய்கிறார். அதன் அருகில் உள்ள கடையில் இறால் பொரிக்கப்பட்டு விற்கப்படுகிறது. அதன் அருகில் சோளக்கருது விற்கப்படுகிறது. குழந்தைகள் ஆசையாக வாங்கிச் செல்கின்றன. அதன் அருகே உள்ள பனிக்கூழ் கடையில் பனிக்கூழ் விற்பனைக்கு உள்ளது. பனிக்கூழ் என்றால் ஐஸ்கிரீம். அதன் அருகே ராட்டினம் இருக்கிறது. குழந்தைகளே, இங்குள்ள படங்களை நன்றாக பார்த்து ரசித்தீர்களா? உங்களுக்கும் கடற்கரைக்கு சென்று வந்த அனுபவம் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வாங்க, கடற்கரையில் என்னென்ன விளையாட்டுகள் விளையாடினீர்கள், என்னென்ன உணவுப் பொருட்களை வாங்கி உண்டீர்கள் என்பதை சற்றே நினைவுபடுத்தி பாருங்களேன். இங்குள்ள படங்களை சொற்களாக படித்து அறிந்து கொள்வோமா? வாங்க. கடல், பழங்கள், சக்கரம், கப்பல், அப்பளம், மத்தளம், பணம், ஊதல், காகம், நாய், வால், மாங்காய், இறால். குழந்தைகளே, இங்குள்ள சொற்களை நன்றாக படித்து தெரிந்து கொண்டோம். நீங்களும் உங்கள் பாடப்புத்தகத்தை எடுத்து இந்த படத்தினை பார்த்து அதற்குரிய சொற்களை படித்து பழகுங்கள். குழந்தைகளே, அடுத்ததாக பக்கம் எண் 6இல் உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம். வாங்க. பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். இங்கே படங்களும் படங்களை குறிக்கும் முதல் எழுத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்க, படங்களை பெயரை சொல்லி எழுத்தை அறிவோமா? முதல் படத்தை பாருங்க. இங்கே காவில் வரக்கூடிய படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கா, கண், கா, கப்பல். அடுத்து சா, சக்கரம், சா, சட்டை. அடுத்து கீழே த, தவளை, த, தட்டு. ந, நரி, ந, நண்டு. அடுத்து வாங்க. பா, பட்டம், பா, பந்து. மா, மரம், மா, மஞ்சள். கீழே உள்ள படத்தை பாருங்க. இது என்ன படம்? வ, வலை, வ, வண்டு. குழந்தைகளே, நாம் அடுத்ததாக பக்கம் எண் 7இல் உள்ள பயிற்சியை செய்ய போகிறோம். இங்கு படங்களும் அதற்குரிய சொற்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. வாங்க, படங்களை பார்த்து சொற்களை அறிவோமா? அகல், ஊஞ்சல், ஓடம், பல், பணம், ஊதல், நகம், மண், மரம், மலர், வட்டம், வயல், பழங்கள், மத்தளம், ஏற்றம், வனம். குழந்தைகளே, படமும் சொல்லும் என்ற பயிற்சியின் மூலம் படங்களையும் அதற்குரிய சொற்களையும் தெளிவாக படிக்க கற்றுக்கொண்டீர்கள். மேலும் இதே பகுதியின் ஓரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள படத்தினை நன்றாக உற்று நோக்குங்கள். இதன் மேலே உள்ள 2 ஆப்பிள்களில் ஒன்றில் மெய்யெழுத்தும் மற்றொன்றில் உயிரெழுத்தும் கொடுக்கப்பட்டுள்ளது. மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இணைந்து கிடைப்பது உயிர்மெய் எழுத்து ஆகும். இதன் கீழே உள்ள கொடிகளில் உள்ள பூக்களில் உயிர்மெய் எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன என்பதை பக்கம் எண் 8இல் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியின் மூலம் தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க.
இணைத்து சொல்வோம். குழந்தைகளே, இப்பகுதியினை நன்றாக உற்று நோக்குங்கள். வாங்க பயிற்சிக்கு செல்லலாமா? இக் கூட்டல் ஆ கா, இங் கூட்டல் ஆ ஞா, இச் கூட்டல் ஆ சா, இஞ்சு கூட்டல் ஆ ஞா, இட்டு கூட்டல் ஆ டா, இன்னு கூட்டல் ஆ நா, இத்து கூட்டல் ஆ தா, இந்து கூட்டல் ஆ நா, இப்பு கூட்டல் ஆ பா, இம்மு கூட்டல் ஆ மா, ஈயு கூட்டல் ஆ யா, இரு கூட்டல் ஆ ரா, இல்லு கூட்டல் ஆ லா, இவ்வு கூட்டல் ஆ வா, இல்லு கூட்டல் ஆ லா, இல் கூட்டல் ஆ லா, இரு கூட்டல் ஆ ரா, இன்னு கூட்டல் ஆ நா. குழந்தைகளே, மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் இணைந்து உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டீர்கள். நீங்களும் சிறிய அட்டைகளில் உயிர்மெய் எழுத்துக்களை எழுதி அந்த அட்டையை எடுத்து அட்டையில் உள்ள எழுத்துக்களின் பெயரை சொல்லி படித்து பழகுவதோடு உங்களுடைய பேச்சு திறமையும் வளர்த்து கொள்ளுங்கள். நன்று.